என்னுடைய பெயர் பரித்து. நான் வந்து முழுக்க பத்திரிகையாளர். அதை எல்லா கட்சிகளும் மனசில் நல்லா வச்சுக்கோங்க. நடுநிலையான பதிவுகளத்தை நான் வந்து போட்டுக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி வந்து ரொம்ப சிறப்பான நாள் வந்து தமிழக வெற்றி கழகத்தோட மாநாடு 2வது மாநாடை மதுரையில் இங்கிட்டு தென் மாவட்டங்கள் சைடு வந்துட்டாங்க. மதுரை வந்து எம்ஜிஆர் உயர்த்தி பிடிச்ச ஒரு ஊர், மிகப்பெரிய ஒரு ஊர், கோவில் நகரம், மல்லிகைப்பூவுக்கு பிரபலமானது. ஆக மதுரைக்கு நிறைய சிறப்புகள் இருக்குது. ஆக அந்த மதுரையில் வந்து இப்போ விஜய் வந்து கால் பதிச்சிருக்கிறாரு. அவருடைய பயணம் வந்து வெற்றியடைய வந்து பொதுவான மக்களின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஆனால் அவருடைய நிலைப்பாடு, தந்தை பெரியார் படத்தை போட்டிருக்கிறாரு அவருடைய கட்சியில் வந்து அந்த விளம்பரங்களில். அம்பேத்கர் சட்ட மேதை அம்பேத்கர், சமூக சீர்திருத்தவாதி தந்தை பெரியார். அப்போ வந்து பெரியார் வந்து எதை எதிர்த்து அந்த சீர்திருத்தங்கள் அதில் ஏதாவது ஒன்று விஜய் பண்ணணும். அதை வந்து நம் மக்கள் வந்து ரொம்ப எதிர்பார்க்குறாங்க. பெரியார் வந்து தீண்டாமையை எதிர்த்து போராடினார், கலப்பு திருமணத்தை ஆதரித்தார், விதவை திருமணத்தை ஆதரித்தார், வைக்கம் வீரர் என்ற பெயர் வந்து அவருக்கு இருக்குது. ஆக பெரியாரோட கொள்கைகளை உள்வாங்கிக்கிட்டு விஜய் வந்து பயணிக்கணும். ஏதாவது ஒரு சீர்திருத்தம் பண்ணணும். அவர் இந்த மாநாட்டிலேயே ஒரு சீர்திருத்த கருத்தை வந்து வெளியிடணும். என்னன்னு கேட்டீங்கன்னா, ஊழலை எதிர்ப்பேன்னு சொல்லலாம், அல்லது போதையை முழுக்க எதிர்ப்பேன், நான் வந்து போதை இல்லாத தமிழகத்தை நான் வந்து கொண்டு வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணலாம். வரதட்சணையை வந்து ஒழிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓட்டுக்கு பணம் வாங்கிறத வந்து எதிர்ப்பேன். இப்படி வந்து சமூக சீர்திருத்தங்கள்ங்கிறது ரொம்ப முக்கியம். விஷயமாக குறையோடி கிடக்கிற அந்த தீமையான ஒரு செயல் எதுன்னு கேட்டீங்கன்னா, முதல்ல இலவசங்கள் இருக்கக்கூடாது. அதுதான் அவனுடைய புத்தியை வந்து சுவாதீனமாக்கிறது, அப்படியே சிதைச்சிருது. அந்த இலவசங்களுக்கு அடிமையாகி எதுக்கு நம்ம வந்து யாரை தேர்ந்தெடுக்கிறது, யாரை தேர்ந்தெடுக்கக்கூடாதுங்கிற அடிப்படை அறிவு இல்லாமல் மக்கள் இருக்கிறான், தமிழக மக்கள் இருக்கிறான். இவனுடைய மூளையை செலவை செய்ய வேண்டியது விஜயோட வேலை. முதல்ல இலவசங்களை ஒழிப்பேன்னு சொல்லி அவர் இந்த மாநாட்டின் மூலியமாக பிரபலம் அடையணும், உயர்ந்த நிலைக்கு வரணும்னு சொல்லிட்டு பொதுமக்கள் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன்.